இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஜூன் மாத கிரக நிலையை முதல்ல பார்த்துருவோம். ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கு இல்லையா, சுக்கிர பகவான் உங்களுக்கு புதன், சூரியன், சனி இதெல்லாம் முக்கிய கிரகமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் பயிற்சி ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் சுக்ராதித்ய யோகம் உருவாகுது, கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. அது தவிர இந்த ஜூன் மாதத்தில் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 14ஆம் தேதி புத பகவான் மிதுனத்திற்கு மாறுறாரு. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுறாரு. ஆனி மாதம் ஆரம்பமாகுது. ஜூன் 29ஆம் தேதி புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி ஆகிறாரு. இந்த கிரக நிலையை வச்சு பார்த்து ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன யோகன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துணிச்சலுடன் எதையும் செஞ்சு காட்டும் துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அனைத்து கிரகங்களும் மறைவு ஸ்தானங்களில் மறைவு பெறுவதும், ராசிநாதன் அட்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று தனஸ்தானத்தை பார்வையிடுவதும் உங்கள் ராசிக்கு எதிர்பாராத தனவரவை உண்டாக்குது. காலத்துக்கு தகுந்தபடி சிறப்பான வளம் பெறுவீங்க. செவ்வாய் உங்கள் ராசியை ஆட்சி பெற்று பார்வையிடுது. உங்களின் மனவலிமை சிறப்பாக அமையும். நண்பர்களின் உதவியுடன் சகல காரியமும் செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவு உண்டாகும். பஞ்சமஸ்தானத்தில் சனி அமர்ந்து உங்களுக்கு சில காரியங்களில் ஊக்கம் தந்து வளம் பெற உதவுது. விவசாய பணியில் குறைஞ்ச லாபமே கிட்டுது. மாணவர்களின் கல்வி மேலும் வளம் பெற செய்யும். உயர்கல்வி பெறுவதில் சிலருக்கு உதவிகள் கிடைக்கிது. அதிக அலைச்சலை குறைச்சிக்கிருவீங்க. முக்கிய பிரமுகரின் சந்திப்பு உங்களுக்கு புதிய திருப்பத்தை தரும். பாதிக்கப்பட்ட சிலரின் காரியங்களை நீங்கள் தலையிட்டு காரியத்தை சுபமாக்கி தருவீங்க. கலைத்துறை சார்ந்திருந்தீங்கன்னா முயற்சிகளின் மூலம் சில உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. சொந்த தொழிலில் கூடுதல் விற்பனை மூலம் ஆதாயம் பெறுவீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில சலுகைகள் பிறருக்கு கிடைச்சாலும் அதை பற்றி வருத்தம் கொள்ள மாட்டீங்க. உங்களின் தேவைக்கு ஏற்ப பணவரவு இருக்கும். அவசர காலத்தில் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சந்திராஷ்டம நாட்கள் 5/6/2024 புதன்கிழமை அதிகாலை 4:03 மணி முதல் 7/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 8:55 மணி வரை இருக்குது. அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, வடமேற்கு, கிழக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி, சனி, செவ்வாய். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் கால பைரவருக்கு நீங்கள் 3 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வணங்கி வர சகல காரியங்களும் ஏற்றம் பெறும். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்குது. சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் சேர்றாங்க. பல அதிர்ஷ்டங்கள் வரும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப பொறுப்புகள், வேலை தொடர்பாக இக்கட்டான சூழ்நிலையில் மூத்தவர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். கடினமான முயற்சிகளுக்கு நீங்கள் நற்பலனை கண்டிப்பாக பெறுவீங்க. துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் நீங்கள் சந்திரனின் சொந்தக்காரவங்க. இந்த ஜூன் மாதம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தின் முதல் பாதியில் நீங்கள் மனச்சோர்வு அடைவீங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். தந்தை மற்றும் வழிகாட்டிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் பல பின்னடைவுகள் இருக்கலாம். சவால்களை சமாளிக்க நீங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறணும். மேலும் ஆன்மீக ரீதியில் இருக்கணும். மக்களுடன் பழகையில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்திடணும். உங்கள் வழிகாட்டிகளின் போதனைகள் மற்றும் வழிகாட்டிகளின் தத்துவங்கள் இப்போ உங்களுக்கு வழிகாட்டலாம். நீங்கள் புனித யாத்திரை போகலாம். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் மற்றும் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. உறவுகளையும் தாம்பத்திய வாழ்க்கையிலும் மிதமான மகிழ்ச்சியை மட்டுமே எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல்கள் வரலாம். உங்கள் மனைவி அல்லது கணவர் கோபத்தை வெளிப்படுத்தி உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்வாங்க. சில துலாம் ராசிக்காரவங்க உங்கள் மனைவி கூட்டாளியுடன் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளலாம். தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாமல் போகலாம். உங்கள் துணையின் உடல்நிலையில் சிறு தடைகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை புறக்கணிக்கப்பட்டதாக உணரலாம். நீங்கள் அவர்களிடம் அதிக அன்பாகவும் பாசமாகவும் இருக்க முயற்சி செய்யணும்.
உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சேர்ந்த செல்வம் குறையலாம். திருமண நல்லிணக்கத்திற்காக தெய்வீக நுட்பம் செவ்வாய் பகவானுக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை பொறுத்த மட்டியும் துலாம் ராசி என்பர்களுக்கு ஜூன் முதல் பாதியில் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் நிதிநிலை மிதமாக இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்குவீங்க. உங்கள் மனைவி மற்றும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உங்கள் நிதியை எவ்வாறு திறம்பட நிர்வகிப்பது என்பதை அறிய முயற்சி செய்யணும். நீங்கள் ஒரு சுமூகமான செயல்பாட்டினால் ஒரு பரம்பரையை பெறலாம். உங்கள் வணிக கூட்டாளிகள் மற்றும் மனைவியின் முயற்சிகளை நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஊக வணிகம் மற்றும் பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் லாபமும் வருது. ரகசிய ஆதாரங்கள் மூலமாகவும் வருமானம் வருது. நிதி நிலைமையை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் சூரிய பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்களுக்கு மிதமான தொழில் வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்கள் உங்கள் சகாக்கள் முரட்டுத்தனமான சவாரி செய்யும் போக்கை கட்டுப்படுத்தணும். பணியிடத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்படலாம். தொழில் செஞ்சீங்கன்னா மிதமான மாதமாக இருக்கலாம். உங்கள் சக ஊழியர்கள் இப்போ வலுவான நிலையில் இருக்கலாம். துலாம் ராசி என்பவர்கள் தங்கள் வழிகாட்டியின் மதிப்புமிக்க வழிகாட்டுதலை பெறலாம். ஜூன் 2ஆம் பாதியில் நீங்கள் ராஜதந்திர மற்றும் அதிகாரப்பூர்வமான முறையில் தொடர்பு கொள்வீங்க. உங்கள் மேலதிகாரி மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு இந்த மாதம் குறையும். துலாம் ராசி என்பவர்கள் சிலருக்கு சக ஊழியர்களின் பிரச்சனை ஏற்படுது. வியாபாரம் செய்யும் துலாம் ராசி என்பவர்கள் இந்த மாதம் சில போராட்டங்களை சந்திக்கணும். வியாபார ஏற்பாடுகளில் ராஜதந்திரம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வணிக செயல்பாட்டில் நிதியின் பாதையில் பின்பற்ற நீங்கள் விரும்புவீங்க. தொழில் நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. உங்கள் பெண் கூட்டாளிகள் அல்லது பணியாளர்களிடம் இருந்து ஆதரவு மற்றும் சங்கடம் ரெண்டையும் எதிர்பார்க்கலாம். அரசாங்க விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் வணிக வளர்ச்சியை தடுக்குது. வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் வரையில் கூட்டாளிகள் உங்கள் மீது மேலாதிக்கம் செலுத்துவாங்க. உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி எதுவும் செஞ்சீங்கன்னா லாபம் கிடைக்கும். நீங்கள் பயணத் தளவாடங்கள் மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான வணிகங்கள் 2ஆம் பாதியில் செய்யலாம். உங்கள் தொழிலை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் செவ்வாய் பகவானுக்கு பூஜை செய்யணும். துலாம் ராசி என்பவர்கள் உடல்நிலையை பொறுத்த மட்டிக்கும் ஜூன் மாதத்தில் முதல் பாதியில் உங்கள் உடல்நிலையில் சில பின்னடைவுகள் ஏற்படுது. ஏன்னா ராசியாதிபதி சுக்கிரன் பலவீனமான நிலையில் இருக்கிறாரு. வேலை அழுத்தம் காரணமாக சில மன அழுத்தம் ஏற்படுது. சரியான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை நல்ல ஆரோக்கியத்தை உங்களுக்கு தேடித்தரும். உங்களுக்கு சிறிய விபத்துகள் மற்றும் காயங்கள் ஏற்படுது. அதனால் வாகன ஓட்டையில் கவனமாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் சூரிய பூஜை செய்யணும். கல்வி விஷயங்களில் கலவையான காலகட்டத்தை நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. துலாம் ராசி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை குறையுது. நினைவாற்றல் மற்றும் கவனம் மேம்படுது. உங்கள் உயர்கல்வியை தொடர நீங்கள் பயணம் மற்றும் இடமாற்றத்தை மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் மாதம் 2ஆம் பாதியில் தத்துவம் மற்றும் ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் கண்டிப்பாக வெளிப்படுது. சொந்தக்காரர்கள் தங்கள் வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் குருக்களிடம் ரொம்ப பதற்றத்துடன் இருப்பாங்க. கல்வியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் ஹைகிரீவருக்கு பூஜை செய்யணும். துலாம் ராசிக்கான நல்ல தேதிகள் 1, 2, 3, 4, 10, 11, 12, 13, 22, 23, 24, 25, 28, 29 மற்றும் 30. துலாம் ராசிக்கு சாதகமற்ற தேதிகள் 5, 6, 14, 15, 16, 17, 18 மற்றும் 19. துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதத்தில் மிக குறுகிய காலத்தில் அதிக ஆதாயங்களை பெறக்கூடியதாக உங்களுக்கு அமையக்கூடும். அதே சமயம் குறுக்கு வழியில் ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்த்திடணும். எந்த ஒரு திட்டத்திலும் பணம் முதலீடு செய்வதில் கூடுதல் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரை முதலீடுகளை தவிர்த்துருங்க அல்லது பெரிய முடிவுகளை குடும்பத்துடன் கலந்து ஆலோசித்து எடுங்க. இந்த மாதத்தில் வீடு பழுது பார்க்குறது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது தொடர்பாக அதிக செலவுகள் ஏற்படுது. உங்கள் வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள நேரும். பயணத்தின் பொழுது உங்களின் உடைமை மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களின் பணியிடம் மற்றும் குடும்பத்தை சமநிலையில் பராமரிக்கிறது அவசியம். காதல் விஷயத்தில் சில தவறான புரிதல்கள் ஏற்படுது. 3ஆம் நபரின் தலையீடுகளை தவிர்த்துருங்க, அதான் நல்லது. பெண்கள் முன்னேற்றத்தை அடையலாம். அதே சமயம் பிரச்சனைகளை நண்பர்கள் உதவியுடன் தீர்ப்பீங்க. வேலை தேடினீங்கன்னா நல்ல வேலை கிடைக்க சாதகமான மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும். இதுவரை இந்த பதிவில் ஜூன் மாதம்
துலாம் ராசி அன்பர்களுக்கான 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.